வணக்கம். இந்த வீடியோவில் நாளை 31/3/2026 தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு திடீர் உத்தரவு சார்ந்து அறிவிப்புகள் கிடைத்திருக்கிறது. அரசு ஊழியர்களிருந்து என்ன மாற்றத்தை செய்ய வேண்டும், என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, இது சார்ந்த முழு விவரத்தை பார்ப்போம். தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை சார்ந்த முக்கியமான அறிவிப்பை கருவூலத்துறை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு அரசு பணியாளர்களுடைய தகவல் மேலாண்மை மேலும் சீர்படுத்தும் நோக்கில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மாநிலத்தில் பணிபுரியக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டில் பணிபுரியும் அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களும் தங்களுடைய சுய விவரங்கள் GBM 2.0 எனப்படும் புதிய தரவுதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. GBM 2.0 திட்டம் அரசு பணியாளர்களின் தகவல்களை ஒருங்கிணைக்கவும் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான அடையாளத்தை வழங்கவும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாக ஒவ்வொரு அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியருக்கும் 11 இலக்கங்களை கொண்ட தனித்துவ அடையாள எண் வழங்கப்படும். இந்த எண் அவர்களின் சேவை விவரங்கள் மற்றும் நிதி பரிவர்த்தனையை ஒருங்கிணைக்க உதவும். இதற்காக IFHRMS என்ற போர்ட்டலில் உள்ள தனிப்பட்ட விவரங்களை சரிபார்த்து திருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பெயர், பிறந்த தேதி, அலைபேசி எண், PF விவரங்கள் போன்றவை துல்லியமாக இருக்க வேண்டும். மேலும் வங்கி கணக்கு எண், ஆதார் எண், பேன் அட்டை விவரம் மற்றும் இமெயில் முகவரி போன்ற தகவல்கள் ஒவ்வொரு பணியாளருக்கும் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தகவல்களில் பிழைகள் இருந்தால் அவற்றை உடனடியாக சரி செய்ய வேண்டும். தகவல்கள் அனைத்தும் சரியாக பதிவேற்றம் செய்யப்பட்டால் மட்டுமே அந்த பணியாளருக்கு 11 இலக்க GBM அடையாள எண் உருவாக்கப்படும். எனவே சம்பளம் வழங்கும் அலுவலர்கள் மூலம் அல்லது தாமாகவே அனைத்து பணியாளர்களும் தங்களது விவரங்களை சரிபார்க்க பதிவேற்றம் செய்ய வேண்டும். இந்த பணியை செய்வதற்கான கடைசி தேதி மார்ச் 31 என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தேதிக்குள் தகவல்கள் சரியாக பதிவேற்றம் செய்யாதவர்களுக்கு எதிர்காலத்தில் சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. கருவூலத்துறை தெரிவித்திருப்பதாவது, GBM 2.0 தரவுதளத்தில் முழுமையான மற்றும் பிழையற்ற தகவல்களை பதிவேற்றம் செய்யப்பட்டால் சம்பளம் மற்றும் இதர பணப்பலன்கள் தடையின்றி வழங்கப்படும். இதனால் பணியாளர்கள் சம்பள விநியோகத்தில் தாமதம் போன்ற பிரச்சனை தவிர்க்க முடியும். மொத்தத்தில் இந்த திட்டம் அரசு ஊழியர்களின் தகவல் நிர்வாகத்தை டிஜிட்டல் முறையில் மேம்படுத்துவது முக்கியமான முன்னெடுப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. எனவே அனைத்து அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இதனை மிகுந்த கவனத்துடன் எடுத்துக்கொண்டு காலக்கெடுவுக்குள் தங்களது விவரத்தை சரியாக பதிவேற்றம் செய்வது அவசியம். அதாவது நாளை 31/3/2026க்குள் உங்களுடைய அனைத்து தகவலும் சரியாக இருக்கிறதா என்பதை GBM 2.0 நீங்கள் சரிபார்க்க வேண்டும். அவ்வாறு தகவல் தப்பாக இருந்தால் உங்களுக்கு சம்பளம் நிறுத்தப்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இந்த வீடியோ குறித்த உள்ள கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.